இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 1ஆம் தேதி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருக்கரங்களிலிருந்து இந்த மாதத்தை பரிசாக பெற்றுக்கொள்வோம். அன்புமிக்கவர்களே, கடந்த மாதத்திற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். வருகிற இந்த மாதம் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு மாதமாக இருக்க இறைவனுடைய அருளாசிரை மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் கல்வி ஆண்டினுடைய தொடக்க மாதமாக இருக்கிற ஒரு காரணத்தினால் பிள்ளைகளை அனைவரையுமே கல்விக்கூடங்களுக்கு அனுப்புகிற ஒரு முயற்சியிலும், அதே நேரத்தில் இந்த தொடக்கம் அவர்களுக்கு மன அமைதியை தருகிற அல்லது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கவும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 1ஆம் தேதி தாயாம் திரு அவை மறைசாட்சி புனித ஜஸ்டின் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. மறைசாட்சி ஜஸ்டின் என்று சொன்ன உடனேயே நம்முடைய இன்றைய மன்னாவினுடைய இந்த யூடியூப் சேனலுக்கு பல ஆண்டுகளாக தொடக்கத்திலிருந்து இன்று வரையில இந்த இறை வார்த்தை பகிர்வு பணிக்கு மிகவும் ஒத்துழைப்பு தருகிற நம்முடைய பாசமிகு ஜஸ்டின் அமல்ராஜ் என்கிற நம்முடைய பிள்ளைக்காக இறைவனிடத்துல மன்றாடி ஜெபிப்போம். அவருடைய உடல் உள்ள நலத்திற்காக சிறப்பான விதத்திலே ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அனுபவிக்கவர்களை இந்த மறைசாட்சி புனித ஜஸ்டின் என்பவர் திருச்சபையுடைய தொடக்க காலத்தில் வாழ்ந்த ஒரு புனிதர், 1வது நூற்றாண்டுல வாழ்ந்தவர். இவர் யூதேயா பகுதியில பிளாவியா என்று சொல்லப்படுகிற ஒரு புறவிடத்து பெற்றோர்களுக்கு பிறந்ததாகத்தான் வரலாற்றில் நாம் அறிகிறோம். அதற்கு பிறகு இறையியலையும் மெய்யியலையும் இவர் கற்றுத்தருகிறார். இருந்தாலும் உண்மை கடவுளை பற்றின ஒரு புரிதல் இல்லாத ஒரு காரணத்தினால் எபெசு கடற்கரை பகுதியில் இவர் தனியாக நின்று கொண்டிருந்த பொழுது திருச்சபையில முதுபெரும் தந்தையர்களில் ஒருவர் இவரை சந்தித்ததாகவும் இயேசுவை பற்றியும் கிறிஸ்தவ நம்பிக்கை பற்றியும் அவருக்கு எடுத்து கூறியதையும், அதற்கு பிறகு அவருடைய இறை தேடலுக்கு விடை கிடைத்தது போல உணர்ந்து இயேசுவை தன்னுடைய உண்மையான ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டு அவர் கிறிஸ்துவை பற்றி போதிக்க தொடங்கினார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, தொடக்க காலத்தினுடைய இறையியல் படிப்பினைகளுக்கு மிகவும் முக்கியமானவராகத்தான் இந்த புனித ஜஸ்டின் அவர்களை நம்ம அறிகிறோம். அன்னை மரியாளை பற்றி கூறுகிற நேரத்துல பழைய ஏற்பாட்டினுடைய தாய் ஏவாள் வழியாக பாவம் இந்த உலகத்திற்கு நுழைந்தது. புதிய ஏற்பாட்டினுடைய அன்னை இறைவனின் தாய், மனுகுலத்தின் தாய் அன்னை மரியாள் வழியாக நமக்கு மீட்பு கிடைத்தது என்கிற அழகான ஒரு கூற்றையும் இவர்தான் கூறியிருக்கிறார். இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் ரோமை அரசன் அவுரேலியஸ் என்பவன் வேத கலாபணியை தூண்டிவிட்டு கிறிஸ்தவர்களை கொன்று குவித்த அந்த ஒரு நேரத்துல ரோமை கடவுள்களுக்கு வழிபட மறுத்து இயேசுவுக்கு சான்று பகிர்ந்து கடைசியில் மறைசாட்சியாக கொல்லப்பட்டவர் தான் இந்த புனித மறைசாட்சி ஜஸ்டின் என்பவர். இவருடைய பரிந்துரையால் நாமும் விசுவாசத்துல நிலைத்து நிற்க வேண்டிய ஒரு அருளையும், அதே நேரத்துல நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் இயேசுவுக்கு சான்று பகரக்கூடிய ஒரு அருளையும் தர வேண்டுமாய் இவருடைய பரிந்துரை இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் நம்முடைய மீட்பின் வரலாற்றின் சுருக்கம் என்று சொல்லலாம். அதாவது, தோட்ட உரிமையாளர் ஒருவர் திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பிறகு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டு தம்முடைய பயணத்தை மேற்கொண்டார் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. இந்த திராட்சை தோட்டம் என்பது கடவுளுடைய மக்கள். அந்த திராட்சை தோட்டத்துல என்ன நடக்கிறது என்பதுதான் நற்செய்தியினுடைய 2வது பகுதியில நம்ம வாசிக்கிறோம். அதாவது, திராட்சை தோட்டத்தை குத்தகை கொடுத்து விட்ட பிறகு தோட்ட உரிமையாளர் தன்னுடைய பணியாளர்களை அனுப்புகிறார். முதலில் ஒருவரை அவர்கள் அடித்து துவைத்து விடுகிறார்கள், 2வது ஒருவரை கொன்று போடுகிறார்கள். இப்படியாக அனுப்பப்பட்ட அனைவரையுமே அவர்கள் துன்புறுத்தி கொலை செய்கிறார்கள். கடைசியில தோட்ட உரிமையாளர் தன்னுடைய ஒரே மகனையே அனுப்புகிறார். தன்னுடைய ஒரே மகன் என்கிற ஒரு காரணத்தினால் அவர்கள் கொஞ்சமாவது இவருக்கு அஞ்சி இவருக்கு சேர வேண்டியதை கொடுப்பார்கள் என்று கடைசியில தோட்ட உரிமையாளருடைய ஒரே மகனை கூட இவர்கள் கொன்று போட்டார்கள் என்று தான் இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய 2வது பகுதியில வாசிக்கிறோம். 3வது பகுதியில இப்படி செய்த அந்த மக்களை அவர் கடைசியில தன்னுடைய படையை அனுப்பி முற்றிலுமாக அவர்களை அழித்து விட்டு புதிய தொழிலாளர்களிடத்துல தன்னுடைய தோட்டத்தை கொடுப்பார் என்பதுதான் நற்செய்தி வாசகத்தினுடைய ஒரு சுருக்கம். நான் சொன்னேன், நம்முடைய மீட்பின் வரலாற்றினுடைய சுருக்கம் என்று இதை சொல்லலாம். அந்த தோட்டம் என்பது இறை மக்கள். அந்த இறை மக்களை காப்பாற்றுவதற்காக, அவர்களுக்கு நற்செயல் செய்வதற்காக, அவர்களை மீட்பதற்காக இறை வாக்கினர்களை அனுப்பியதை தான் தோட்ட உரிமையாளர் பணியாளர்களை அனுப்பியதற்கு சமம். நாம் இறைவாக்கினர்களுடைய வார்த்தையை கேட்டு மனம் மாறாமல் வணங்கா கழுத்துடையவர்களாகத்தான் இறை வாக்கினர்களை நடத்தி இருக்கிறோம். கடைசியில தோட்ட உரிமையாளர் தன்னுடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். கடைசியில அவரையும் நம்ம
கொன்று போட்டோம் என்பதுதான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி. அன்புமிக்கவர்களே, கடைசியில தோட்ட உரிமையாளர் இந்த தொழிலாளர்களை முற்றிலும் அழித்து விடுவார். அதாவது இறுதி தீர்வில இதுதான் நடக்க போகிறது என்பதையும் முன்னறிவிக்கும் விண்ணமாக நமக்கு எடுத்து கூறி, இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியின் மூலமாக நமக்கு சொல்ல வருகிற ஒரு செய்தி என்பது, நம்மை மீட்கும் பொருட்டு கடவுள் ஒவ்வொரு முறையும் இறை வாக்கினர்களை அனுப்புகிறார். கடைசியில் தன்னுடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மீட்பிற்கு ஈடாக அனுப்பினார். இன்றும் இறை வாக்கினர்களை இறைவன் நமக்கு அனுப்புகிறார். இறை வார்த்தை என்பது இன்றைக்கு நற்செய்தி பணியில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அல்லது இறையரசு பணியில் ஈடுபட்டு இருப்பவர்கள், இறை ஆட்சியினுடைய விழுமியங்களை தங்களுடைய வாழ்வாக்கி கொண்டு வாழ்பவர்கள், இவர்கள் வாயிலாக இறை வார்த்தை, இறைவனுடைய செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு இறை வார்த்தையை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி. இன்றைக்கு இறைவாக்கினர்கள் பலர், அதிலும் போலி இறைவாக்கினர்கள் பலரை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். சபைகளை உருவாக்கி சபைகள் மூலமாகவும் அல்லது யூடியூப் சேனல்களை உருவாக்கி யூடியூப் சேனல்கள் மூலமாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் இன்றைக்கு இறை வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. இந்த இறை வார்த்தையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? பல நேரங்களில் நம்மை பாவ மன்னிப்பிற்கு அழைக்கின்ற, மனமாற்றத்திற்கு அழைக்கின்ற, வாழ்க்கையை இந்த உலக பாவங்களிலிருந்து விடுவித்து இறையாட்சியினுடைய விடுமைகளுக்கு ஏற்றவாறு வாழ அழைக்கின்ற அல்லது நம்மை கண்டித்து திருத்துகிற இறை வார்த்தைகளை நம்ம கேட்க தயாராக இருக்கிறோமா? வாழ்க்கையை மாற்ற தயாராக இருக்கிறோமா? அல்லது அன்றாட மேலோட்டமான ஆன்மீக தேவைகளை நிறைவேற்றுகிற போலியான இறைவாக்கினர்களை நம்ம பின்பற்றுகிறோமா என்பதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு ஒரு சில போதகர்களை நம்ம பார்க்கிறோம். ஐஸ்வர்ய இறை வார்த்தை என்று எப்படி குறுகிய காலத்துல பணக்காரர்களாக மாற வேண்டும் அப்படி என்கிற இறை வார்த்தையை அறிவிக்கிற யூடியூப் சேனல்களும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், பாவத்தை சம்பாதிக்கலாம், பணத்தை சம்பாதிக்கலாம், அதிகார போதையிலே நம்ம இருக்கலாம் அப்படி என்று உலக மதிப்பீடுகளின்படி நம்மை வாழ அழைக்கின்ற போதகர்களையும் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் இயேசுனுடைய உண்மை செய்திகளை நமக்கு அறிவித்து பாவத்தின் கோர முகத்தையும் புண்ணியத்தினுடைய மேன்மையை நமக்கு எடுத்து உரைத்து பழைய பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற்று புதிய புனிதமான ஒரு வாழ்விற்காக அழைப்பு விடுக்கிற, நம்முடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கின்ற, நம்மை கண்டித்து திருத்துகிற உண்மையான இயேசுனுடைய போதகர்களையும் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கால சூழலில் உண்மையான இறைவாக்கினர்களை இனம் கண்டு உண்மையான இறை வார்த்தையை புரிந்து கொண்டு இவ்வுலகில இறை ஆட்சியின் விழுமியங்களின்படி வாழ இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.